ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் இடித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடலாம். இப்போ வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க க்யூபாக. இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மிக்சர் கூடவே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கான சால்ட் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய தேவை ஒரு 1.5 ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லாமே ஈவனாக குக் ஆகும். உப்பு நம்ம முன்கூட்டியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வீட்டு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 3 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி விடலாம். தேவையான அளவுக்கு காய் வேகிற மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா காய் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதிச்சு வெந்து வரும். இந்த டைம்லேயே ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி பருப்பை விசில் விட்டு எடுத்துட்டோம். விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு பருப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். பருப்பு ஒரு தடவை நல்லா மசிஞ்சிருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகாவும் 2 பல்லு பூண்டும் ஆட் பண்ணியிருக்கோம் பருப்பு வேக வைக்கும் பொழுது. இப்போது நல்லா கொதிச்சுட்ருக்கு காய்கறிலாம். புளி தண்ணியும் நம்ம ஆல்ரெடி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பருப்பு தண்ணியை நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாங்க. சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் புளி தண்ணியும் உடனடியாக நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை ஓவர் புளிப்பாயிடும். ஏன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். சாம்பார் பொடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் உங்களுக்கு சாம்பார். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக சாம்பார் பக்கவாக ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம்.